இந்தியாவில் விவசாயம் நட்டமான தொழில். ஏன் நட்டமான தொழில்னா, விவசாய விளைபொருளுக்கு விலை நிர்ணயிப்பவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அம்பானி, அதானி, டாடா, பிர்லா தான். விவசாயி அல்ல. இதுதான் பஞ்சாபியர்களுக்கான போராட்டம். கடந்த காங்கிரஸ் அரசாக, மன்மோகன் சிங் அரசாக இருந்தாலும் சரி, மோடி அரசாக இருந்தாலும் சரி, இவர்கள் 2 பேருமே கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு வெண்சாமரம் வீசுகிறவர்கள். மோடி அதை எடுத்துக்கலினா மோடி தூக்கி எறியப்படுகிற நாள் மிக விரைவில் வரும். ஒரு விவசாய குடும்பத்தில் இருக்கிறவன் படுகிற கஷ்டத்தை விமர்சனம் பண்ணுறவன் கண்டிப்பாக அவனுடைய பிறப்பே தப்பாக இருக்கும். படிக்கக்கூடாதுங்கிறத ஆர்எஸ்எஸ் உடைய திட்டம். கல்வி கல்வி போலினா அவன் மூளை வழங்கி போயிடும். எது பிற்போக்குத்தனமானதோ அத்தனையும் மொத்தமாக சேர்த்து வச்சுருக்கிற கட்சி தான் பிஜேபி. விஜயை பொறுத்தவரை ஒரு சினிமா நடிகன், ஒரு கேரவன் பேபி, அவ்வளோதான். கேரவனில் உட்காந்துருப்பார், ஏசி கேரவன். 2026 என்பது ஒரு 4% வாக்கை தக்க வைத்து கொண்டாலே இந்த தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய பரபரப்பாக பேசப்படும். ஒரு படத்துக்கு 150 கோடி ரூபா வாங்குறது உதவியா, இல்லை பினாமியாக சாதாரணமாக இருந்த ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்த பிடி செல்வகுமாரை தயாரிப்பாளர் ஆக்கின உதவியா, சைதாப்பேட்டையில் கேஸ் ஏஜென்சி வச்சுருந்த லலிதா, விடி மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய நேர்காணலுக்கு தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்றதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்போ டெல்லியில் விவசாயிகளுடைய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. விவசாயிகள் போராட்டம் பண்ணுறத மத்திய அரசு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுடைய கட்சி மேலே ஒரு அவதூறு ஏற்படுத்துறதுக்கு தான் இவங்க போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது பொதுமக்களோட போக்குவரத்துக்கும் தடையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, விவசாயிகள் போராட்டம் கடந்த 2020ஆம் ஆண்டு ஒரு வருட காலம் தொடர்ச்சியாக போராட்டம் நடந்தது. அதில் 1000 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஒரு வருட கால போராட்டம், 1000 பேர் உயிரிழந்தது பிஜேபியை இழிவுபடுத்துவதற்காக அல்ல. இது முழுக்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய 140 கோடி பேருக்குமான வாழ்வாதாரம் தான் விவசாயம். இந்தியாவில் விவசாயம் நட்டமான தொழில். ஏன் நட்டமான தொழில்னா, விவசாய விளைபொருளுக்கு விலை நிர்ணயிப்பவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அம்பானி, அதானி, டாடா, பிர்லா தான். விவசாயி அல்ல. இதுதான் பஞ்சாபியர்களுக்கான போராட்டம். நாங்கள் விளைவிக்கக்கூடிய பொருள்களை விலை நாங்கள் தான் வைக்கணும். எங்களிடமிருந்து அடிமாட்டு விலைக்கு மிக சொற்ப பணத்துக்கு கார்ப்பரேட் நிறுவனங்கள் கொள்ளை லாபம் அடித்து அதை பல மடங்கு வியாபாரம் பண்ணுறான். உதாரணத்திற்கு காஷ்மீரில் ஆப்பிள் விளையக்கூடிய பூமி, 1000க்கு மேற்பட்ட விவசாயிகள், வியாபாரிகள் தொடர்பில் இருந்தாங்க. அவர்கள் தான் நீங்கள் இந்தியா முழுக்க ஆப்பிள் வியாபாரிகள் சங்கம், இதுதான் இந்தியா முழுக்க அந்த பொருளை கொண்டு சேர்த்தது இந்த வியாபாரிகள் சங்கம்தான். இது என்ன நடந்ததுன்னா, அதானி இந்த தொழிலில் கால் பதித்ததற்கு பின்பு என்ன நடந்ததுன்னா, 1,00,000 ஸ்கொயர் மீட்டர் 100க்கும் மேற்பட்ட கிடங்குகளை கட்டினார். குளிரூட்டப்பட்ட கிடங்குகளை கட்டி விவசாயிகளிடம் நேரடியாகவே ஒரு கிலோவுக்கு 10 ரூபா விலை அதிகமாக வச்சு வாங்கினார். வியாபாரிகள் வாங்க முடியல. ஏன் வாங்க முடியலன்னா, நிர்ணயித்த விலையை விட 10 ரூபா அதிகம்னா மக்கள் பூரா யாருக்கு கொண்டு கொடுத்தான்? அதானி குடோன் கொண்டு கொடுத்தான். வியாபாரிகள் வாங்க முடியல. முதல் வருஷம் 1000 பேர் இருந்தவன் 500 பேர் ஆனான். 2ஆம் வருஷம் 500 பேரும் காலி. அடுத்த வருஷம் என்ன பண்ணாருன்னா, அதானி ஆதார விலையை விட 10 ரூபா குறைச்சிட்டார். ஓகே, 10 ரூபா குறைச்சிட்டார். ஒரு கிலோவுக்கு 10 ரூபானா ஒரு டன்னுக்கு 10,000 ரூபா போச்சு. அவன் பழைய வியாபாரி தேடுனான், 10,000 ரூபா அதிகமாக கிடைக்கணும். அவனா வேறு வேலைக்கு போயிட்டான். அப்போது அதானியினுடைய தொழில் நுணுக்கம் இதுதான்.
அதிகமாக 10 ரூபா கொடுத்தா இடைநிலை வியாபாரி சிறு குறு வியாபாரிலாம் ஓடி போயிடுவான். ஓடி போன பிறகு இவர் வைக்கிறதா விலை, இவர் வைக்கிறதா விலை. இதுதான் இந்தியா முழுக்க அதானி செய்கிறார். இதுக்கு மோடி ஆதரவாக இருக்கார். இதை எதிர்த்து தான் கோதுமை கிண்ணம் தான் பஞ்சாப். உலகத்திலே கோதுமை அதிகமாக பஞ்சாப் ஹரியானா தான் விளையுது. இங்கே விளைவிக்கக்கூடிய கோதுமைக்கு விளைவிக்கக்கூடிய விவசாயம் பண்ணுற விவசாயியா வாங்குகிற வியாபாரியா? அதான் நீ அம்பானி 2 பேரும் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தான் விளை வைப்போம். விவசாயிகள் 6 மாத காலம் 3 மாத காலம் இங்கே கடுமையாக உழைத்தா தான் ஒரு 500 மூட்டை 1000 மூட்டை கோதுமை வரும். இதுக்கு விளைவிக்கக்கூடியவன் உழைச்சமாக விளைவிக்கிறதா ஏமாத்திரம் விளைவிக்கிறதா? இதுதான் சண்டை. இதுதான் மோடி யாருக்கு ஆதரவாக இருக்கார்? ஏமாற்றுகிறவனுக்கு ஆதரவாக இருக்கார். இதையும் சொல்லி வர வந்து விவசாய நிலங்களை வந்து இந்த மாதிரி கார்ப்பரேட் கம்பெனிகள் ஒப்பந்தம் முறையில் நீங்கள் வந்து லீஸ்க்கு எடுத்துகிட்டு வேலை செய்யலாம் அப்படின்ற மாதிரியும் வந்து மசோதா எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கு தான் விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணி எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இப்போ வந்து விவசாயிகள் சொல்கிறது அந்த குறைந்தபட்ச ஆதார விலைவாத எங்களுக்கு கொடுங்க, ஓய்வூதியம் கொடுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் மத்திய அரசு வந்து இப்போ வந்து சிலை கட்டுறாங்க, கோவில் கட்டுறாங்க, அதுக்கெல்லாம் வந்து கோடி கோடியாக வந்து செலவு பண்ணுறாங்கல்ல சார். இதை எப்படி தான் எடுத்துக்கிறது? ஏன் விவசாயிகளுக்கு மட்டும் அவங்க கேட்குற அந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற இவ்வளோ கஷ்டமாக இருக்குது? இல்லை, இது வந்து பாசிச அரசு. மோடி அரசு என்பது நீங்கள் காங்கிரஸாக இருந்தாலும் கார்ப்பரேட் தான் முடிவு பண்ணுவான். ஏன்னா விவசாயி 100 கோடி ரூபா தேர்தல் நிதி கொடுக்க மாட்டான், கார்ப்பரேட் கொடுப்பான். கார்ப்பரேட் வந்து 1 கோடி விவசாயியை உறிஞ்சுவதற்காகவே இருக்கான். இது வந்து நீங்கள் கடந்த காங்கிரஸ் அரசாக மன்மோகன் சிங் அரசாக இருந்தாலும் சரி, மோடி அரசாக இருந்தாலும் சரி, இவர்கள் 2 பேருமே கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு வெண்சாமரம் வீசுகிறவர்கள். இதுதான் பிரச்சனையே. நீங்கள் அவன் பாவம், அவன் சேத்துல கிடந்து சாகுறானே, இந்த மனிதாபிமானத்தோடு பார்ப்பதில்லை. கார்ப்பரேட் தான் எங்களுக்கு வேணும், கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் வேணும். 1000 கோடி 2000 கோடின்னு தேர்தல் நிதி கொடுப்பான். இந்த இவனுக்கு 1000 ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டுடுறான், 1000 ரூபா கொடுத்தா ஓட்டு போட்டுடுறான். அப்போது தமிழ்நாட்டில் என்ன நடக்குது? தமிழ்நாட்டில் மக்கள் உறிஞ்சப்படுகிறார்கள். ஆனால் 1000 ரூபாயும் காக்கா பிரியாணி கொடுத்தா ஓட்டு போட்டு போயிடுறான். அப்போது இது மக்களினுடைய அறியாமையை இந்த காங்கிரஸ் ஆட்சி, பிஜேபி ஆட்சி, கார்ப்பரேட் ஆட்சிகளும் இதை ஆட்சிக்கு வருவதற்காக மட்டுமே பயன்படுத்துகிறார்கள். இதை தான் அந்த பஞ்சாப் விவசாயிகள், ஹரியானா விவசாயிகள், நாங்கள் எங்களுடைய பொருளுக்கு நாங்கள் தான் விலை வைப்போம், குறைந்தபட்ச விலை எங்களுக்கு கொடுத்தா தான் உங்கள்கிட்ட கொடுப்போம், இல்லைன்னா நாங்கள் கொடுக்க மாட்டோம். இதுதான் இவ்வளோ 1 மாத காலம் அது விவசாயிகள் தேவையில்லாமல் 1 வருட காலம் வேணா உண்ணாவது இருப்பானா, போராடுவானா? அப்போ அனைத்து நாடுகளும் இதில் இருக்கிற உண்மைகளை புரிந்து கொண்டு எல்லா நாட்டு தூதரும் நீங்கள் இந்தியா போக மாட்டான்ட்டான். கனடா, பிரான்ஸ், பிரிட்டன், ஜெர்மனி, இட்டாலி, நார்வே எல்லாம் இந்தியாவுக்கு எவனும் போகாதுன்ட்டான். ஏன்? விவசாயிகளை வஞ்சிக்கிற அரசு. இந்தியாவில் டிராக்டர் வாங்குறதுக்கு 13% வட்டி விவசாயிகளுக்கு. கார்ப்பரேட் முதலாளி BMW, பென்ஸ், ஆடி கார் வாங்குறதுக்கு 8% வட்டி. 8% கொடுத்தா கார்ப்பரேட் முதலாளி கார் உல்லாசமாக போவான் 1 கோடி ரூபாய்க்கு. இவன் சேத்துல இறங்கி விவசாயம் பண்ணுவான் டிராக்டர் வச்சு. அப்போ யாருக்கு நீ வட்டி குறைய கொடுக்கணும்? விவசாயிகளுக்கு. ஆனால் யாருக்கு கொடுக்குற? கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு. அப்போ இதை இந்த அரசை தூக்கி எறிவது விவசாயிகள் முடிவு பண்ணது நியாயமா தப்பா? சரியா? நியாயம். கண்டிப்பாக. இதைத்தான் பஞ்சாப் விவசாயிகள் எப்பவுமே வீரியமானவன், இந்தியாவுடைய எல்லை சாமிகள், இந்தியாவை படையெடுக்கக்கூடிய அத்தனை பேர் எதிர்த்து சண்டை பிடிச்ச அவன் தான். கத்தியோடு பிறந்து கத்தியோடு வாழ்ந்து கத்தியோடு சாகிறவன். எப்போவுமே ஒரு கிருபான் வச்சுருப்பான். சின்ன பையனாக இருந்தால் கூட ஒரு குருவாள் வச்சுருப்பான். ஏன்? அவனை காப்பாற்றிக் கொள்வதற்கு அது தேவைப்பட்டது 1000 ஆண்டு காலமாக. அதுதான் பஞ்சாபியருடைய. இந்திய மிலிட்டரியில் யார் அதிகமாக இருக்கா? பஞ்சாபி தான் அதிகமாக இருக்கான். நாட்டுக்காக தியாகம் பண்ணுறது, உயிரை கொடுக்குறது அவன் தான். அந்த விவசாயிகளை வஞ்சிப்பது என்பது பிஜேபி அரசாங்கத்துக்கு, பிஜேபி அரசாங்கத்தினுடைய நாட்கள் எண்ணப்படுகின்றன. கண்டிப்பாக மக்கள் விவசாயத்தை சப்போர்ட் பண்ணுவான். பிஜேபி அரசாங்கம் கவுந்து போகும், பிஜேபி அரசாங்கம் அழிஞ்சு போகும், ஒழிஞ்சு போகும். ஒருவேளை தேர்தல் வருது, நமக்கு வந்து வாக்குகள் வேணும் அப்படின்றதுக்காகவாது இந்த விவசாயிகள் போராட்டத்தை அவங்க கேட்குற கோரிக்கைகளை நிறைவேற்ற வாய்ப்பு எதுவும் இருக்கா?
இல்லை நல்ல அரசாக இருந்தால் பேய் தின்னும் அரசாக இருந்தால் நீங்கள் அது செவிசாய்க்காது. மனிதநேய அரசாக இருந்தால் கண்டிப்பாக செவிசாய்த்து இதில் விவசாயிகளுக்கு ஆதார விலையை நீங்கள் கொடுக்கணும். இதுதான் விவசாயிகளுடைய கோரிக்கை. ஒரு 30 வருஷத்துக்கு முந்திலாம் குவிண்டால் 100 ரூபாய்க்கு தான் இருந்தது நெல். ஒரு கிலோ 1 ரூபாய்க்கு. 1 ரூபாய்க்கு ஒரு பொருள் விளைவிக்க முடியுமா? அப்போது விவசாயிகளை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்வதில்லை. நீங்கள் விவசாயிகளை தொழிலதிபர்களாக எடுத்துக்கொள்வதில்லை. அதுதான் பஞ்சாப் விவசாயிகள், ஹரியானா விவசாயிகள் கேட்குறாங்க. மோடி அதை எடுத்துக்கலைன்னா மோடி தூக்கி எறியப்படுகிற நாள் மிக விரைவில் வரும். இது ஒரு புறம் இருக்க வந்து விவசாயிகளுடைய போராட்டத்தை இன்னொரு தரப்பினர் வந்து ரொம்ப அவதூறாக பேசுகிறாங்க. என்னன்னா காரில் வராங்க விவசாயிகள், அப்போ அவங்கக்கிட்ட பணம் இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சாப்பாடு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கேயே வந்து படுக்கையெல்லாம் போட்டுடுறாங்க. அந்த மாதிரியும் வந்து ஒரு தரப்பினர் வந்து மீடியாவில் பேசிக்கிட்டே இருக்காங்க சார். அவங்க போல பிஜேபியினுடைய ஊதுகுழல், பிஜேபியினுடைய எடுபிடிகள், கார்ப்பரேட் சம்பளத்துக்கு ஆள் வச்சுருக்கான். விவசாயிகளை நீங்கள் ஒரு நாட்டுடைய விவசாயியை அசிங்கப்படுத்துகிறவன் எப்படி சரியான பிறப்பாக இருக்க முடியும்? அவனுடைய பிறப்பே சந்தேகத்துக்கு இடமானது. ஒரு விவசாய குடும்பத்தில் இருக்கிறவன் படுகிற கஷ்டத்தை விமர்சனம் பண்ணுறவன் கண்டிப்பாக அவனுடைய பிறப்பே தப்பாக இருக்கும். விவசாயினா எத்தனை பேர் தூப்படி செத்து போகிறான், எத்தனை விவசாயி லோன் கட்ட முடியாமல் சாகுறான். காரில் வராமல் அவனை மாட்டு வண்டியில் வரணும். காருங்கிறது நீங்கள் மோட்டார் சைக்கிள் வாங்குகிற காசில் கார் வாங்கலாம். மனநோயாளிகள், கார்ப்பரேட் நிறைய மனநோயாளிகளை வாடகைக்கு வச்சுருக்கான். அவன் இது மாதிரி செய்திகளை இணையதளத்தில் பரப்புகிறான். இப்போ வந்து மக்கள் மேலே வந்து விவசாயிகள் மேலே புகை குண்டுகள் வீசுறதையும் பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 30,000 புகை குண்டுகளை இன்னும் ஆர்டர் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் நலனுக்காக தான் நாங்கள் இருக்கோம், அரசு வந்து மக்கள் நலனுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க காப்பாற்ற நினைக்கிற மக்கள் யார் அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. இங்கே விவசாயிகள் எல்லாத்தையும் இவங்க வந்து விவசாயிகளே கிடையாது, டெரரிஸ்ட்டுன்னு சொல்கிற அளவுக்கும் கூட அவங்க பேசுகிறாங்க. அப்போ இவங்க காப்பாற்ற நினைக்கிற மக்கள் யார் சார்? பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு ஓட்டு போடுகிற கோமூத்ரா மக்கள். பால் குடிக்க மாட்டான், மூத்தத்தை குடிக்கிறான்ல. அறிவே இல்லை, கல்வி அவனுக்கு போய் சேரலை. ஒரிசா, பீகார், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் ஒன்றுமே தெரியல, கல்வியே இல்லை அவனுக்கு. இங்கே வேலை பார்க்குறான் பீகார்காரன் பாருங்கள். 8 மணிக்கு வேலைக்கு போகிறான், ராத்திரி 9 மணி வரைக்கும் வேலை பார்க்குறான். அவனுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறான்? 200 300 கொடுக்குறான். அப்போ அவனுக்கு அரசியல் தெரிஞ்சு அது 300 வாங்குவானா? அறிவு இருந்தால் 300 வாங்குவானா? அரசியல் அறிவு அவனுக்கு போய் சேரவே இல்லை. அதனால் அவன் தான் மோடிக்கு ஓட்டு போடுகிற 38 கோடி பேர். இந்து சனாதனத்தை என்ன சொல்லுதுன்னா கல்வியே கூடாதுங்குது. படிக்காத சூத்திர சாகர, நீ அடிமையாக இருந்து வேலை செய்கிறது பிறந்தவன் சண்டாளன், அவன் அடிமையாக வாழ்ந்து அடிமையாக பிறந்து அடிமையை செத்து போங்கிறான். இதுதான் இந்து சனாதனம். இந்து சனாதனத்தினுடைய கட்டமைப்பில் தான் பிஜேபி ஆட்சி அமைக்குது, ஆர்எஸ்எஸ் ஆட்சி ஆளுது. இந்த பிஜேபி அவர்கள் வந்து முக்கியமாக இந்த ராமர் கோவில் கட்டிட்டோம் அப்படின்றதுனால மக்கள்கிட்ட வாக்கு வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா சார்? இல்லை, அவர்கள்ட்ட அரசியலே இல்லை. அவர்கள் முஸ்லீமை எதிரியாக சிறுபான்மை மக்கள் மீது வன்மத்தை கட்டவிழ்த்து விட்டு பெரும்பான்மை மக்களை உணர்ச்சி வசப்படுத்தி வாக்கு வாங்கியதோடு முடிஞ்சு போச்சு. அதுதான் அவருடைய நோக்கம். வேறு ராமர் கோயிலில் கட்டின 3000 கோடிக்கு நீங்கள் 30 மெடிக்கல் காலேஜ் கட்டியிருக்கலாம். அது கட்டலை. வல்லபாய் பட்டேலுக்கு 3000 கோடி ரூபாய்க்கு சிலை, அதுக்கு 100 இன்ஜினியரிங் காலேஜ் கட்டியிருக்கலாம். கல்வி கூடங்கள் இல்லை, ஆனால் வல்லபாய் பட்டேலுக்கு சிலையும் ராமருக்கு கோயிலும் கட்டுறீங்க. ஏன்? படிக்கக்கூடாதுங்கிறது ஆர்எஸ்எஸ் திட்டம். கல்வி போலினா அவன் மூளை வழங்கி போயிடும். கல்வி போனால் பிஜேபி எதிர்த்து கேள்வி கேட்பான். அதுதான் அவருடைய திட்டம். ஓம் காளி ஜெய் காளி பாரதி மாதா கி ஜெய், இதை தவிர எதுவும் தெரியக்கூடாது. இதுதான் பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம். அதை நடைமுறைப்படுத்துகிற கட்சி தான் பிஜேபி. அப்போ எப்படி விவசாயிகளுடைய பிரச்சனையை பார்ப்பான்? தொழிலாளர்களுடைய பிரச்சனை எப்படி பார்ப்பான்? பிஜேபியில் தொழிற்சங்கமே கிடையாது. எதுக்கு தொழிற்சங்க? சொல்கிறத கேட்டுக்க போயிட்டே அவ்வளோதான். அடிமையாயிரு, எதுத்தெல்லாம் பேசக்கூடாது. ராமர் தான், ராமர் சொன்னால் கேட்டுக்கணும். நாங்களாம் ராமருடைய பிள்ளைகள், நீ அடிமைகள். உழைக்கிறவன் கீழ் ஜாதி, உழைக்காதவன் மேல் ஜாதி. இதுதான் நாங்கள் கட்டமைத்து வச்சுருக்கிற சனாதன மனு தர்மம். இதை ஏற்றுக்கொள்ளாதவனை நாங்கள் வேலாயத்தில் குத்துவோம், ஈட்டியில் குத்துவோம். இதுதான் பிஜேபி அரசியல். தமிழகத்தில் பிஜேபியோட செல்வாக்கு அதிகரிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா?
பிஜேபியை பொறுத்தவரை பிஜேபி ஒரு பிம்பத்தை கட்டமைப்பார்களே தவிர மக்களுடைய கொள்கையை கட்டமைக்கவே மாட்டான் இந்த காலத்தில். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பிஜேபின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு பிற்போக்குத்தனமான கொள்கை கூடாரம் தான் பிஜேபி. பெண்கள் படிக்கக்கூடாது, பெண்களுக்கு சொத்துரிமையில் கொடுக்கக்கூடாது, தாழ்த்தப்பட்டவன் ஜாதி மதம் எல்லாம் எது பிற்போக்குத்தனமானதோ அத்தனையும் மொத்தமாக சேர்த்து வச்சுருக்கிற கட்சி தான் பிஜேபி. ஆர்எஸ்எஸ், பஜ்ரங் தள் இந்த கட்சி. அவனுக்கு ஒரே எதிரி துலுக்கனை பார், முஸ்லீமை பார். அவன் சகோதரன் எங்கேருந்து வந்தான்? அவன் ஆப்கானிஸ்தான் வந்தான். இந்து மதத்தில் நீ அவனை கோயிலுக்குள்ள விடலை, குளத்தில் விடலை, கல்வி கொடுக்கல, அவன் முஸ்லீமுக்கு போயிட்டான். யார் கிறித்துவம்? யார்? என்ன ஜெருசலேமில் தான் வந்தான். அவனுக்கு நீ தாழ்த்தப்பட்டவனா ஊருக்கு ஒதுக்கு போகிற வச்சுருந்த, உன் வீட்டு பக்கம் விடலை, அவனை சேரியில் வச்சுருந்த, அவனுக்கு கல்வி இல்லை, ஆங்கிலேயம் வந்தான் கல்வி கொடுத்தான், அவன் கிறித்துவனாக மாறிட்டான். வேறு என்ன நடந்தது? ஒரு 100 வருஷத்துக்கு முந்தைய நம்ம சகோதரன் தான். அவன் முஸ்லீமும் கிறித்துவெல்லாம் நம்ம சகோதரன் தான், ஒன்றா இருந்தான். இந்து மதங்கிற ஒரு ஆர்எஸ்எஸ் பார்ப்பன மதம், அது தமிழர் மதம் கிடையாது. இந்த மதத்தால் பிரிக்கப்பட்டவர்கள் தான் முஸ்லீமும் கிறித்துவ சகோதரர்கள். அவனா நீ வன்மத்தை கட்ட வைக்கிற, அவன் பூரா அகதிங்கிற. பாகிஸ்தான் வந்தவன், பங்களாதேஷ் வந்தவன், ஆப்கானிஸ்தான் வந்தவன், அவனுக்கு என்ஆர்சி சிஐஏ வெளிப்போங்கிறான். இது பெரும்பான்மையான இந்துக்கள் வாக்கு வங்கியை குறிவைத்து செய்யப்படுகிற மலிவான அரசியல். இதுதான் பிஜேபி செய்யுது. இப்போ அரபு நாடுகளுக்கு போய் திரு மோடி அவர்கள் வந்து அங்கே ஒரு கோவிலை திறந்து வச்சிருக்கிறாரு, அங்கே இருக்கிற தலைவர்கள் கிட்டலாம் நல்லா பேசுகிறாரு. ஆனால் இந்தியாவில் இருக்கிற இஸ்லாமியர்களை பார்த்தா மட்டும் வந்து இவங்க வேற, இவங்க வந்து நம்மளுடைய இந்துக்கள் கிடையாது அப்படின்னு ஒரு விரோதமான ஒரு பேச்சையும் வந்து அந்த கட்சிக்குள்ளே வந்து பேசுகிறதையும் பார்க்க முடியுது. இதை எப்படி பார்க்குறது சார்? வெளியில் இருக்கிற தலைவர்கள்ட்டெல்லாம் நல்லா பேசுகிறாரு. நம்ம வெளியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் 26 நாடுகளில் பகைமை பாராட்டினா பெட்ரோல் கொடுக்க மாட்டான், டீசல் கொடுக்க மாட்டான், குரூட் ஆயில் கொடுக்க மாட்டான், கேஸ் கொடுக்க மாட்டான், முடிஞ்சு போச்சு. அவனை நீங்கள் இப்போ பகைமை பாராட்டவே முடியாது. இந்தியா இயங்காது. இங்கே இருக்கிறவனை பகைமை பாராட்டினா பெரும்பான்மையான இந்துக்கள் ஓட்டு போடுவான். இதுதான் சிம்பிளாக, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போ 8 மாதத்துக்கு அப்புறம் இப்போ அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் சார்? இல்லை, நீதிமன்றம் தொடர்ந்து கேள்வி எழுப்பிட்டே இருக்கு. அமைச்சராக சிறையில் இருந்து என்ன மக்கள் பணி செய்ய போகிறார்? இருக்கிறது பூரா சிறை, இது எதுக்கு அமைச்சர் பதவி? இதை 8 மாதமாகவே நீதிமன்றம் கேட்குது. சரி, நான் அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணுறேன், என்ன பெயில் கொடுங்க. இது அவருடைய டிமாண்ட். வேற என்ன இதில் இருக்க போகுது? இல்லை சார், இப்போ 8 மாதத்துக்கு அப்புறம் இந்த கடந்த ஒரு வாரமாக தான் நீதிபதி அவர்கள் வந்து இந்த கேள்வியை கேட்டதுனால அவர் வந்து பண்ணியிருக்காரு. பெயில் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இதை பண்ணியிருக்காரா, இல்லை வேற ஏதாவது அழுத்தங்கள் அவருக்கு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு? ஒரு அழுத்தம் இல்லை. செந்தில் பாலாஜியை பொறுத்தவரை செந்தில் பாலாஜி திமுக அவரை கட்டி பாதுகாக்குது. ஏன்னா அவருடைய தேவை நிறைய. செந்தில் பாலாஜிகள் திமுகவுக்கு தேவை, திமுகவை தூக்கி பிடிக்க தாங்கி பிடிக்க தேவை. இப்போ செந்தில் பாலாஜி வெளியில் வரணும். நீதிமன்றம் என்ன சொல்லுது? நீதிமன்றம் அவரை அமைச்சர் உனக்கு எதுக்கு தேவை? நீ இருக்கிற ஜெயிலில், நீ எந்த கோப்பில் கையெழுத்து போடுற, எந்த மக்களை சந்திக்கிற, எதுவுமே இல்லை. 4 சோறு தான் வாழ்க்கை ஓடுது. 8-9 மாதம் எதுக்கு மந்திரி? சரி, மந்திரியில் என்னை வெளியே விடுங்க. இப்போ 8 மாதங்களாக அவருக்கு வருமானம் போயிட்டே தான் இருந்திருக்குமா சார்? இது அவருக்கு 2000 பேர் இருக்காங்கம்மா. கரூர் கம்பெனிஸ்னு 2000 பேர் அவருடைய ஃபாலோவர்ஸ் இருக்கான். அத்தனை பேரும் நீங்கள் மாதம் 10 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்கான். ஒரு டாஸ்மார்க்கில் மாதம் 10 லட்ச ரூபா வருமானம். 2000 டாஸ்மார்க்கு இயங்கி கொண்டே இருக்கு. செந்தில் பாலாஜியுடைய சிஷியர்கள் கரூர் கம்பெனி, கரூர் மாஃபியாக்களுக்கு 2000 பேருக்கு மாதம் 10 லட்ச ரூபா சம்பளம் வந்துகிட்டே இருக்குது. திமுக ஆட்சி இருக்கிற வரை 2000 பேருக்கு 10 லட்ச ரூபா மாதம் சம்பளம் வரும். செந்தில் பாலாஜி எதை சொன்னாலும் செய்யக்கூடிய அது ஒரு பெருங்கூட்டம். அதான் கரூர் கம்பெனி. இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து விசாரணையில் இருக்காங்க அப்படின்னாலும் இன்னும் வந்து அமலாக்கத்துறை அவங்க வீட்டில் வந்து சோதனைகளை மேற்கொண்டுட்டே இருக்கிறாங்க. இன்னும் அவங்க என்னதான் சார் தேடிட்டு இருக்காங்க? இல்லை, இது அரசியல், முழுக்க அரசியல். செந்தில் பாலாஜி கரூர் எலெக்ஷனுக்கு வந்துடக்கூடாது. ஏன்? அண்ணாமலைக்கு அவர் பெரிய எதிராக இருப்பார். இதுதான் அண்ணாமலை பிஜேபி அரசாங்கத்தில் ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு மாநிலத்தினுடைய தலைவர். அதனால் எல்லாத்திலும் இந்தியாவில் அரசியல், அரசியல் இல்லாத செயல்பாடுகளே இல்லை. புட்டிக்கடையில் கூட அரசியல் இருக்கு. அதை
செந்தில் பாலாஜி தேர்தல் முடிய வரைக்கும் உள்ளே வச்சு விடணும். அதை தாண்டி வேறு எந்த அரசியலும் இல்லை. இப்போ இவங்க கிட்ட செந்தில் பாலாஜி அவர்கள்கிட்ட விசாரணை நடந்துட்டு இருந்தாலும் அவங்களுடைய தம்பி அசோக் அவர்கள் வந்து தலைமறைவாக இருக்காங்க. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் சார்? அசோக்கை அமலாக்கத்துறை பிடிக்கிறதுக்கு 24 மணி நேரத்தில் பிடிச்சிடலாம். அவர் கரூருக்கு வீட்டுக்கே வந்துட்டு போகிறார். ஆனால் சிசிடிவிலாம் செக் பண்ணுறாங்கல்ல சார்? ஆமாம், வரும்போது சிசிடிவியில் பிடிக்கி விட்டுருவாங்க. இதாக தெரியாது. இவங்க டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சே உருவாக்குற ஆளுகள். அமலாக்கத்துறைக்கு தேர்தல் முடிகிற வரை அவர் உள்ளே வைக்கணும், அதுதான் நோக்கம். அவர் உள்ளே இருப்பார், பெயில் கொடுக்கக்கூடாது. தேர்தல் முடிஞ்சதுன்னா அவருக்கு பிணை கிடைக்கும், வெளியே வருவார். தேர்தல் வேலைக்காகத்தான் அவர் சிறைப்படுத்தப்பட்டிருக்கார். அந்த நோக்கம் நிறைவேறுகிற காலம் அருகில் வந்துருச்சு. வந்தவரை எப்படி வெளியே விடுவாங்க? இதுதான் 1,75,00,000 ரூபா அவர் கட்டுறங்கிறாரு, திரும்பி கொடுக்குறங்கிறாரு. என்ன விட மாட்டேங்கிறான் நீதி. அதாவது நீங்கள் யார் விட மாட்டேங்கிறான்னா அமலாக்கத்துறை விட மாட்டேங்குது. ஒருவேளை செந்தில் பாலாஜி அவர்கள் பிஜேபி பக்கம் வரலாம் அப்படின்னு நினைச்சாருன்னா வாய்ப்பு இருக்கா ஜாமீன் கிடைக்கும்? இல்லை, அவர் பிஜேபிக்கு போகிறதும் சரி, சிறையில் இருக்கிறதும் சரி, ரெண்டும் ஒன்று தான். மறுபடியும் செந்தில் பாலாஜி வந்து திமுகவில் இணையறதுக்கான வாய்ப்பு இருக்கு, தொடர்ந்து பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவர் திமுக வந்து எப்போ விலகினார்? இல்லை, பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க. பதவி ராஜினாமா, அமைச்சர் ராஜினாமா, எம்எல்ஏவாக இருக்கார், மாவட்ட செயலாளராக இருக்கார், அவர் தான் இருக்கார். அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்காரே தவிர கரூரில் செந்தில் பாலாஜி கட்டுப்பாட்டில் தான் இங்கே கரூர் திமுகவே இருக்குது. ஓகே, அப்புறம் எப்படி அவர் தவிர்க்க முடியாத நபராக மாறுவார்? தேர்தல் வரை இப்படி தான் இருக்கும். தேர்தல் முடிஞ்ச பிறகு அவர் வெளியில் கண்டிப்பாக வருவார், மீண்டும் அமைச்சராவார், மீண்டும் டாஸ்மார்க் அமைச்சராவார், மின்சாரத்துறை அமைச்சராவார். அது தவிர்க்க முடியாது. ஓகே, அடுத்ததான் வந்து வெற்றி துரைசாமி அவர்களுடைய இழப்பு வந்து தமிழக மக்கள் எல்லாரையுமே மிகப்பெரிய வருத்தத்தில் ஆழ்த்தியிருந்தது. நடிகர் அஜித்குமார் அவர்கள் கேப்டன் மறைவுக்கு கூட போகலை, ஆனால் இவருடைய மறைவுக்கு வந்திருந்தாங்க. அவங்களுடைய நட்பை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, அஜித்தும் வெற்றி துரைசாமி 2 பேருமே இயற்கை ஆர்வலர்கள். நீங்கள் இமயமலை மட்டுமல்ல, நீங்கள் ஆல்ப்ஸ் மலை வரை அவருடைய நட்பு தொடருது. நீங்கள் என்றாவது ஒரு நாள் படம் எடுத்தார், திரைப்பட இயக்குனர், அதை தாண்டி மனிதநேய அறக்கட்டளையினுடைய இயக்குனர். திரைப்படம் அவருக்கு வந்து ஒரு தீராத காதல். அதை விட இயற்கை ஆர்வலர், பறவைகள், விலங்கு, அப்படி நிறைய விஷயங்கள் அவர் ஆர்வம் செலுத்தினார். அஜித்தும் அதே போன்று உணர்வுடையவர். அதனால் 2 பேரையும் அதுதான் அவரை இணைத்தது. ஆனால் இமயமலை பயணம் என்பது அவருடைய தந்தையாரும் தடுத்திருக்கார், அவருடைய குடும்பம் எல்லாமே தடுத்திருக்காங்க இயற்கையாகவே. ஆனால் அதை மீறி தன்னுடைய கடைசி பயணம்னு அதை உறுதி செஞ்சுட்டு போயிருக்காரு. ஆனால் அவன் குடும்பத்துக்கு இது கடைசி பயணம்னு தெரியல. இது உண்மையாகவே மிகுந்த வேதனைக்குரியது தான். இவங்க வெற்றி துரைசாமி அவர்களுடைய உடல் அடக்கத்துக்கு அப்புறம் கூட சைதை துரைசாமி அவர்கள் பேசின பேச்சு வந்து ரொம்ப நெகிழடைய வச்சது எல்லாரையுமே. என்னுடைய ஒரு மகன் போனாலும் என் கண்ணு முன்னாடி ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக பல மகள்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதை பற்றி சில கருத்துக்கள் சார். இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டவர். நீங்கள் எம்ஜிஆரால் கல்வி தந்தைகளாக்கப்பட்டவர் நிறைய பேர். ஜெகத் ரட்சகன்லேருந்து ஏசி சண்முகம், விஏடி விஸ்வநாதன், ஜேபிஆர், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இது எல்லாமே இன்றைக்கி கல்வி கொள்ளையாக மாறிப்போச்சு. ஆனால் சைதையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மனிதநேய அறக்கட்டளை. இலவச பயிற்சி, தங்குமிடம் இலவசம், ஊக்கத்தொகை, இதுதான் இந்த மனிதநேய அறக்கட்டளையுடைய மனிதாபிமான நடவடிக்கைகள். எந்த விதமான பொருளாதார நன்மையும் இல்லாமல் செய்யப்படுகிற உதவி. நீங்கள் வெற்றி துரைசாமியை மீட்டு கொடுத்த அந்த ஸ்கூபா டையர்ஸ் பல்வீர் சிங், அவர் குடும்பத்தையே தத்தெடுத்துக்கிறதா சொல்லிட்டார். 2 மகள்கள் அந்த ஸ்கூபா டைவர்ஸ் பல்பீர் சிங்குக்கு, மனைவி மகள் எல்லாம் இங்கே உழுந்து குடி வச்சு இங்கே படிக்க வை, நான் மனிதநேய அறக்கட்டளையில் 2 பேரையும் கலெக்டர் ஆக்கி காமிக்கிறேன்னு சொல்லி அந்த குடும்பத்தை தத்தெடுத்துட்டார். இது போன்ற பல ஆயிரக்கணக்கான குடும்பங்களை இவர்கள் நீங்கள் கல்வி கொடுத்து
குரூப் 1 அதிகாரியாக, குரூப் 2 அதிகாரியாக, அரசு அதிகாரிகளாக மாற்றிய மிக பெரும் சேவை செய்திருக்கிறாங்க. இது காலத்தால் போற்றப்படும். நீங்கள் அவர் அந்த வெற்றி துரைசாமியுடைய உடல் தேடுகிற வேலையை இமாச்சல அரசு, ஸ்கூபா டையிங், துணை இராணுவம், நீச்சல் வீரர்கள், 2 பக்கம் குடியிருக்கக்கூடிய ஆதிவாசி குடும்பம், இத்தனையும் தேடியதிலிருந்தே இவர்களுடைய நீங்கள் அறம் சார்ந்த வாழ்க்கையை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுதான் இவர்களுடைய இயற்கையான குணம். அடுத்ததாக தமிழக வெற்றி கழகம் அவங்க செய்கிற எல்லா வேலைகளோட சுறுசுறுப்பையும் பார்த்தா 2026 தேர்தலில் கப்பு முக்கியம் பிகிலு அப்படின்ற மாதிரி வென்றுருவாங்க, இடத்த பிடிச்சிருவாங்க, ஆட்சியை பிடிச்சிருவாங்கன்னு தோணுது. உங்களுடைய கருத்து சார்? இல்லை, ஆட்சியை பிடிப்பது என்பது அவ்வளோ எளிதானது அல்ல. அதிமுக 50 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தது. அது ஆட்சியை பிடிப்பதே சிரமம். திமுக 75 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தது. அது அதிகாரத்துக்கு வருவதே சிரமம். ஏன்னா அவ்வளவு போட்டிகளும் மக்கள் 2 பேர் மேலே வெறுப்பாக இருக்கான். இவ்வளவு அரசியல் என்பது ஆட்சிக்கு வருவதற்கு 1935 திராவிடர் கழகம் ஆரம்பித்தார் தந்தை பெரியார். அப்போவே அண்ணா கூட இருக்கார். 49 திராவிடர் கழகத்திலிருந்து பிரிஞ்சு திமுக ஆரம்பித்தார் அண்ணா. ஆட்சியை பிடிப்பதற்கு 67 தான் ஆட்சியை பிடித்தார். இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி பிடிப்பதற்கு பெரிய மேடை பேச்சாளர், ஆங்கில நாவாண்மை உள்ளவர், இப்படி பல திறமை இருந்த அண்ணாவுக்கு 35லிருந்து 30 ஆண்டு காலம் தேவைப்பட்டது. தளபதி விஜய் சைத துரைசாமி வீட்டு துக்கம் கேட்பதற்கு பாதியிலேயே போயிட்டார். பாதியிலேயே அந்த கூட்டத்தை தாண்டி அவரால் போய் அஞ்சலி செலுத்த முடியலனா அப்போ இவர் எப்படி அரசியல் தலைவராக வருவார்? ஒரு சாதாரண நிகழ்ச்சி, ஒரு நிகழ்வு. அப்போது திரைப்படத்தில் அனைத்தும் எளிது, நிஜ வாழ்க்கையில் அனைத்தும் கடினம். ஆக 2026 என்பது ஒரு 4% வாக்கை தக்க வைத்து கொண்டாலே இந்த தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய பரபரப்பாக பேசப்படும். ஆட்சி அதிகாரம் என்பது மிக எளிதானதாக அல்ல. நீங்கள் அண்ணா ஆட்சிக்கு வந்தாருன்னா பல போராட்டம், கருணாநிதி ஆட்சிக்கு வரைக்கும் அதை விட போராட்டம், எம்ஜிஆர் போராட்டம், ஜெயலலிதா பெண்ணு கூட பார்க்காம அடித்து உதச்சி, இன்றைக்கி இருக்கிற தலைவர்கள் பூராமே ரத்த சிந்தி தான் அதிகாரத்துக்கு வந்திருக்கான். சின்ன தலைவர்கள் கூட எந்த தியாகம் பண்ணாமல் 26 ஆட்சிக்கு பிடிப்பது என்பது சினிமா தனமாக இருக்கே தவிர இயற்கையாக அது சாத்தியமில்லை. ஆனால் அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸை எப்படியாவது நம்ம பக்கம் இழுக்கணும் அப்படின்ற மாதிரியே இருக்குது. அவர் செய்கிற நல்ல உதவிகளாக இருக்கட்டும், அவங்களுடைய மக்கள் இயக்கம் பண்ணுற எல்லா உதவிகள் அந்த மாதிரி எல்லாமே. ஸோ யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரியான செய்திகளும் வருது சார். அதை எப்படி பார்க்குறேன்? என்ன உதவி செஞ்சார்? எத்தனை பேரை ஐஏஎஸ் ஆக்கியிருக்காரு, எத்தனை ஐபிஎஸ் ஆக்கியிருக்காரு, எத்தனை பேரை சினிமா வேலை பார்க்குற தொழில்நுட்ப குடும்பத்தை சேர்ந்த எத்தனை பேர் எல்கேஜி பள்ளிக்கூடத்தை சேர்த்திருக்காரு? உதவி என்ன உதவி? ஒரு படத்துக்கு 150 கோடி ரூபா வாங்குறது உதவியா? இல்லை பினாமியாக சாதாரணமாக இருந்த ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்த பிடி செல்வகுமாரை தயாரிப்பாளர் ஆக்கினது உதவியா? சைதாப்பேட்டையில் கேஸ் ஏஜென்சி வச்சுருந்த லலிதா லியோ படத்தில் தயாரிப்பாளர் ஆக்கினது உதவியா? யாருக்கு உதவி? இல்லையே. மோடிக்கு லலித்துக்கு உதவி, மக்களுக்கு உதவி இல்லை. உதவினா எம்ஜிஆர் செய்தது தான் உதவி. எம்ஜிஆர் தன்னுடைய சொத்துக்களை பூரா காது கேளாதார் பள்ளி, கண்ணு தெரியாதார் பள்ளி, ஊனமுட்டோர் பள்ளி கொடுத்துட்டு இறந்து போயிட்டார். அப்படி ஏதாவது செஞ்சுருக்காரா? இல்லை சார். மாவட்ட ரீதியாக இப்போ ஃபஸ்ட் மார்க் எடுத்த பிள்ளைங்களுக்குலாம் ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் ஏழை எளியோருக்கு உதவி செய்கிறாங்க. மக்கள் இயக்கத்துலேருந்து நிறைய உதவிகள் செய்கிறதா. உதவி என்ன உதவி? அதான் இப்போ பட்டியலை போட்டு சொல்லுங்கள். அது பேனாவும் அழிலப்புறம் நோட்டு புஸ்தகம் வாங்கி கொடுக்குறது உதவியா? 1 லட்ச ரூபாய்க்கு நோட்டு புஸ்தகம் வாங்கி கொடுத்துட்டு 10 லட்ச ரூபாய் விளம்பரம் கொடுப்பது உதவியா? சந்திரசேகர் அப்படி தான் பண்ணுவார், விஜய் அப்படி தான் பண்ணுவார். அவர் 2ஆம் அண்ணா, இவர் 2ஆம் எம்ஜிஆர். அப்போது இதெல்லாம் மக்களை ஏமாற்றுவதற்கு செய்கிற வேலை. கத்தி படத்தில் கார்பரேட்டை ஒழிக்கிறான்னு நடிக்கிறாரு. படம் முடிச்சுட்டு வெளியே கொக்கோ கோலா கம்பெனியில் 1 கோடி ரூபா வாங்கிட்டு கொக்கோ கோலா குடிக்க சொல்கிறார். இதுதான் உதவியா?
தாமிரபரணி விவசாயிகளுக்கு தண்ணியே கிடைக்கலன்னு கிடக்கான். அங்கே கொக்கோகோலா கம்பெனி நடக்குது. அதை எதிர்த்து தான் அந்த கதையை, கத்தி படம் கதையை. ஆனால் கொக்கோகோலா கம்பெனியுடைய விளம்பர தூதர் இவர் தான். 1 கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு. வாய்ப்பே இல்லை. அரசியல் என்பது கமலஹாசன் 4% மேலே தாண்டலை. இதுதான் பல பேர் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தமிழக வெற்றி கழகத்திலிருந்து சார், இப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் நிறைய செய்தி தொடர்பாளர்கள் இருப்பாங்க. அந்த கட்சியை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து மக்கள்கிட்ட கொண்டு சேர்ப்பாங்க. இப்போ வந்து பார்க்கும்போது லயோலா மணி அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து தமிழக வெற்றி கழகம் சார்பாக பேசிகிட்டு இருக்காங்க. மற்ற யாரையுமே பார்க்க முடியல. ஸோ இன்னும் நிறைய பேச்சாளர்கள் அவங்க பக்கத்துல இருந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லைம்மா, ஒரு அரசியல் கட்சினா சம்பளம் கொடுத்தா நிறைய வாடகை பேச்சாளர் வரத்தான் செய்வான். இப்போ இன்னும் இந்த கட்சி 2 வருஷம் கழித்து தான் களத்துக்கு வரப்போகுது. அது வரைக்கும் எல்லாம் படுத்து தூங்கடை கொட்டை விடுங்கன்னு சொல்லிடுச்சு. இது ஒரு கட்சி நடத்துவதற்கான நடைமுறையே அல்ல. விஜயை பொறுத்தவரை ஒரு சினிமா நடிகை, ஒரு கேரவன் பேபி, அவ்வளோதான். கேரவனில் உட்காந்துருப்பார், ஏசி கேரவன். சட்டசபை மரபை மீறி ஆளுநர் ரவி அவர்கள் வந்து தமிழக உரையை படிக்காமல் விட்டுட்டாரு. சபாநாயகர் அவர்கள் படித்தாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லை, ஆளுநர் உரையை எடுத்து கொண்டு போய் அமித்ஷாவிடம் ஆலோசனை கேட்டிருக்கார். அமித்ஷா அதை புறக்கணிக்க ஆலோசனை சொல்லியிருக்கார். ஆக அமித்ஷா உடைய ஆலோசனைப்படி ஆளுநர் உரை புறக்கணிக்கப்பட்டிருக்கு. காரணம், ஆளுநருக்கு அதிகாரம் டெல்லியிலிருந்து கொடுக்கப்படுகிறது. தமிழக மக்கள் ஏறக்குறைய 232 தொகுதிகளையும் 5 கோடி பேர் 6 கோடி பேர் ஓட்டு போட்டு சட்டசபை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். 6-7 கோடி மக்களையும் உதாசீனப்படுத்துகிற வேலையை ஆளுநர் ரவி செய்திருக்கிறார். சட்டசபை மாண்பை மதிக்கலை, சட்டமன்ற உறுப்பினர்களை மதிக்கலை, சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஓட்டு போட்ட மக்களை மதிக்கலை. இது ஒரு முறை இல்லை, இருமுறை இல்லை, பல முறை இதே போன்று தான் செஞ்சிட்ருக்காரு. இது கடுமையாக எடுத்து போராட வேண்டிய திமுக போராடவில்லை. குடியரசுத் தலைவரை கொண்டு மனு கொடுத்து அதுக்கு பின்னாடி எந்த நடவடிக்கை இல்லை. உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கணும், அதற்கான முயற்சி இல்லை. பிஜேபியிடம் திமுக அடக்கி வாசிப்பதனுடைய விளைவு தான் ஆளுநர் ரவி திமுகவை விரட்டி தன்னுடைய அரசியலை, பிஜேபி சொல்லுகிற அரசியலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இப்போ சீமான் அவர்களுடைய சின்னமும் வந்து முடக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு வந்து கரும்பு விவசாயி சின்னம் வந்து தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லை, அது தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவு. 6%ங்கிறது 10% வந்தால் நீங்கள் நீதிமன்றத்துக்கு போனால் குறைந்து 5% வாங்கணும். 5%க்கு மேலே வாங்கியிருந்தால் அவர்கள் கேட்கிற சின்னத்தை கொடுக்கணும். இதுதான் தேர்தல் ஆணைய விதி. அதனால் 6% வாங்கியிருக்கிறனால இந்த நடந்து முடிகிற தேர்தலில் அதை விட 1%, 2% அதிகமாக வாங்கினால் மீண்டும் அந்த சின்னத்தை பெற முடியும். இல்லை, வாங்க முடியாமல் அது 6லேருந்து 4க்கு போயிடுச்சுன்னா சின்னம் கிடைக்காது. இது வந்து தேர்தல் நடைமுறை தான், மிக எளிதான நடைமுறை. இது ஒரு பெரிய கட்சியை முடக்குவதற்கோ கட்சியை அழிப்பதற்கான பிஜேபி திட்டம்னு சொல்லுவதெல்லாம் சும்மா ஹம்பக், வாய்ப்பில்லை. இதெல்லாம் சட்டமன்ற பாராளுமன்ற ஜனநாயகத்தில் தேர்தல் ஆணையத்திற்கு சில விதிமுறைகள் இருக்குது. அந்த விதிமுறைகளே அது கடைபிடிக்குது. இதுதானே தவிர இது ஒரு பரபரப்பான அரசியலாக பார்க்கப்படுவதற்கு இதில் ஒன்றுமே இல்லை. இவ்வளோ நேரம் பொறுமை காத்து என்னுடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.